காலையிலேயே ஒருத்தி மாடியில் போய் என்ன எடுத்துட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச கருவாடு. என்ன கருவாடு காமி? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வாழை, சுண்ணாம்பு வாழை, சாவாழை, வேற என்ன சொல்லுவாங்க? அவ்வளோதான். நாங்கள் சுண்ணாம்பு வாழை, நாங்கள் சாவாழைன்னு சொல்லுவோம். பாரு. இது அப்புறம் சாலை, சாலை மீன், சாவாழை, சாலை. பாருங்க. சாலை பார்த்தீங்களா, நல்ல பெருசாக சூப்பராக இருக்குங்க. ரெண்டு கலந்துருக்கு. ஒரே பெருசாக வராது, எல்லா கலந்து மிக்ஸ் ஆகி தானே இருக்கும். ஆமாம். இந்த சாவாழையில் முள் இருக்காதுங்க, வெறுமான பீஸ் மட்டும் தான் இருக்கும். பீஸ் மட்டும் இருக்கும். நான் எனக்கு நல்ல பீஸாக பெருசாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே தான். அதனால் இப்படி எல்லாமே இப்படி பீஸ் வராது. ஒரு மீனுன்னு இருந்தால் வால் பக்கமும் இருக்கும், நடு பக்கமும், எல்லா பக்கமும். அந்த ஏன்டா இது வந்து இப்படி பெருசாக இருந்து இப்படி சின்னதாக போகும்ல, அப்படி அது எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வரும். இப்போ நான் எங்களுக்காக ஒரு 4 துண்டு பெருசாக எடுத்தோம். என்னப்பா பண்ண போகிறோம்? இது ரெண்டையும் நம்ம சுட போகிறோம். ஓகே ஓகே. இதை நம்ம பொரிக்க போகிறோம். அவ்வளோதானா? அவ்வளோதான். இதெல்லாம் கழுவு மட்டும் தான் செய்யணும். ஆமாம், நம்ம ஊற வைக்கலை. நம்மளாம் ஸ்பாட்லேயே செஞ்சு ஸ்பாட்லேயே சாப்பிட்டு போயிடணும். அவ்வளோதான். இதெல்லாம் வச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் கருவாடை வாங்கி நீங்கள் சமையல் பண்ணிட்டீங்கன்னா சிசர் எடுத்தாங்க ஈஸியாக நம்மளுக்கு வந்து வேலை முடிச்சிடும். இது சோப்போ ஏதாவது வந்து அது கட் பண்ண சைடில் ஈஸியாக வேலையை முடிக்கலாம். இந்த ரெக்கையை மட்டும்தான் விட்டுணும். சாவாழை கருவாடும் சில பேருக்கு தெரியல. இது நம்ம இன்றைக்கி தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி தான் வைக்கும். இது வரைக்கும் வச்சது இல்லை சாவாழை. குழம்பு வச்சோமா இல்லையா? ஆமாம், இது லைட்டாக இன்னும் சுரண்டணும். கொஞ்சம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் சுரண்டி அது வரைக்கும் நம்ம அந்த சாலையை சுட்டுறலாம்னு. இது அவ்வளோதான். வேறு கழுவுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. அலச முடிச்சு இன்னும் 4-5 தண்ணி. குடல் பக்கம் அது குடல் இருக்கிறது மட்டும் எடுக்கணும். எங்கே இருக்குது? இல்லை, குடல் பகுதியை நான் எடுத்துகிட்டு வரல. ஒன்றுமே இல்லை. எல்லாமே கலந்து தான் கிடக்கும். அதுவும் சொல்லிக்கிறணும். ஆமாம். பட் நாங்கள் வாங்கினோம், நீங்கள் 4 பீஸ் பெருசாக வச்சுருந்தீங்க, எங்களுக்கு சின்னதாக வந்துட்டுன்னு சொல்லிடாதீங்க. எல்லாமே கலந்து கிடக்கிறது, கலந்து தான் வரும். சாலை தாறுமாறாக இருப்பான், வேற மாதிரி இருப்பான் சாலை. தூத்துக்குடி சாலைங்க, தூத்துக்குடி காரன்னு சொல்கிற மாதிரி தூத்துக்குடி சாலை சூப்பராக இருக்கும். இதை வந்து இதில் வந்து சூடெல்லாம் வேறங்க, சூட டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். இந்த டைப்பில் சாலை மட்டும் தான், இந்த மீன் மட்டும், இந்த கருவாடு மட்டும் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சூட இந்த சாலை தெரியல, இது சாலை இல்லை, வேற தான் சாலைன்னு நினைக்காங்க. இதுதாங்க ஒரிஜினல் சாலை. நாங்கள் வந்து வல்லக்கார சாலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாலைக்கு பேர் இதான் ஒரிஜினல் சாலை. நீங்கள் வாங்குற ஃபுல்லாக சூடை எல்லாரும் இல்லை, ஒரு சிலருக்கு தெரியல. அது வந்து ஏமாந்துருவீங்க. அதில் வந்து ருசி இருக்காது. இந்த மீன் மாதிரி அந்த மீனில் ருசி இருக்காது. சரி, இப்போ நம்ம சுட்டுருமா? எப்படி சுட்டுருவா? கை வச்சா? கை வச்சுல, கேஸ் எடுத்து பார்ப்போங்க. முதல்ல குத்தி வச்சுக்கலாம். அது குத்திடலாமா? அதில் ஓ, இப்படி சொல்ல போகிறீங்க பாரேன். நாங்களாம் யாரு? சரிதான், வேற மாதிரி வேற மாதிரி. நீ கடற்கரையில் தானே சுட்டு தும்ப, நாங்கள் வீட்டிலே சுடுவோம். ஓ சூப்பர். வீட்டில் இது மாதிரி நீங்களும் சுட்டு சாப்பிடுங்கண்ணே. சாலை கருவாடு நிறைய பேருக்கு சுட்டு சாப்பிட பிடிக்குமா? இப்போ சரி எரிஞ்சிட்டு அது செதில். இப்படிதான் சொல்லணுமா? அவ்வளோதானே வந்துட்டா? இன்னும் இருக்கு. அப்பா வாசத்தை பாருங்க. அப்பா தாறுமாறாக இருக்கு. அம்மா இந்த பக்கம் பாத்திரம் சூடாக இருக்கு. இப்படி சுட்டு சாப்பிடுங்க. கஞ்சிக்கு மெயினாக இவெல்லாம் கஞ்சிக்கு தான். ரசத்துக்கு நல்லா இருக்கும். வாசம் வருதுல, சூப்பராக. ஆஹா, என்ன சுவை! என்ன சுவையா? வாசம் தானே சொல்லுவாங்க. சுவையிலே ருசி வந்துட்டு எல்லாரும் வாசம் ஆட்டுக்கால் சுடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கு. நல்ல செவில் நல்லா கருகிட்டு இருக்கு. அடுத்து அதை எடுத்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ரெடியாக விட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். அவ்வளோதான். ஒரு பக்கம் கறிக்கிட்டு ஒரு மீன், ஒவ்வொரு மீனும் நீ வச்சுருக்கலாம். சிம்மில் வச்சு கொடுங்க. நல்ல உப்பு எல்லாமே அதில் இருக்கும். நாங்கள் மீனை சுட்டு திம்போங்க. ஆனால் மீனில் வந்து நாங்கள் உப்பு எதுவுமே போட மாட்டோம். ஆனால் டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். வெறுமன் நம்ம கடற்கரையில் சுட்டுறது. ஏன் அப்படி? அதான் எனக்கே தெரியல, இன்னொரு ஆச்சரியம் தெரியல. வீட்டில் சுட்ட உப்பு பாபு, இதில் உப்பு இருக்கும். தோலை மட்டும் அப்படி உரிச்சு தூர போட்டு வெந்துட்டு அதுக்குள்ள இங்கே ஒரு உருகி வந்துட்டு. அவ்வளோதான் வெந்துட்டு.
சுட்ட கருவாடு பீஸ் 10 ரூபா. என்னது இப்படி சுட்டு அனுப்பலாம் தெரியுமில, ரெடிமேட சுட்டு அது பாட்டுக்கு இருக்குங்கள. தெரில எப்படி இருக்குன்னு தெரில. கட்டக்காரில் போட்டு மண்ணில் போட்டு சுட்டு கொடுக்கணும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ரெடிவே. இல்லை பொரிச்ச நெத்திலி ரெடிமேடு இதெல்லாம் விற்காங்கல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த தட்டில் இந்த வால் பக்கம் கொஞ்சம் அது மாதிரி சுட்ட கருவாடு நம்ம ஐடியா கொடுப்போம், யாராவது சுட்டு விற்றுருவாங்க. விக்கெட்டு நல்லது தானே, ஏதோ ஒரு வியாபாரம் என்ன, ஏதோ நல்ல ஐடியா தான். சுட்ட கருவாடுன்னு விற்றோம்னா நல்ல ஐடியா தான். எங்களுக்கு டைம் இருந்தால் எல்லாம் பண்ணுவோம், டைம் கிடையாது நம்மகிட்டலாம். நோ டைம். ஒரு வேளை பார்த்தா பரவாயில்ல, எல்லாருக்கும் சுட்டுக்கிட்டு இருந்தோம்னா அதே நேரத்தில் அங்கே ஒரு 500 பார்சலை போட்டு முடிச்சிடலாம். சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பிடலாம் இடத்த. அவ்வளோதான். இது வெறுசா சாப்பிட்ருவீங்க? ஆமாம் சாப்பிட்றேன், கஞ்சிக்கு சாப்பிட. வெறுசா சாப்பிட்டா உப்பு இதில் கொஞ்சம் ரொம்ப இருக்குங்க, கஞ்சிக்கு சாப்பிடும். இதில் மஞ்சப்பொடி வத்தப்பொடி மட்டுமா? அதுலேயும் உப்பு இருக்குல்ல? ஆமாம் அதுலேயும் உப்பு இருக்குது. உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்படி கருவாடெலாம் எங்கள்கிட்ட இருக்குங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவாடா, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, ஆர்டர் போடுங்க டக்குன்னு. ஆமாம். முக்கியமாக இந்த இப்போ எங்கள்கிட்ட காம்போ ஆஃபர் ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு காம்போ ஆஃபர் வந்து இப்போ முடிஞ்சிட்டு. ஒரு பேட்சுக்கு முடிஞ்சிட்டு அடுத்த பேட்சுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்து அது ஒரு ரெண்டு நாளில் கொரியர் போடலாம். சனி ஞாயிறு கொரியர் போட மாட்டோம், அதனால் மொத்தமாக திங்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆமாம், நாங்கள் மெசேஜில் உங்களுக்கு சொல்லுவோம், ரிப்ளை காம்போல பண்ணுவோம். யாருக்கெல்லாம் இருக்காதோ அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும். அதனால் எங்களுக்கு திங்களும் போட்டுருவோம். மீன் இன்னைக்கு லேட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க, இன்னையிலேருந்து காயுது மீன். லேட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் நல்லா கருவாரா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக குழம்புறதுனால கொஞ்சம் இதாக தான் ஆகும். பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருந்து சாலை கருவாடு அதில் வரும், சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சாவால் அதில் வராது, அது ஆர்டர் போட்டு மறுபடியும் வாங்கி சாப்பிடுங்க. அதேதான், நல்லா இருக்குங்க, வாங்கி சாப்பிடுங்க. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. மீன் இன்னைக்கு எடுத்து ஊற வச்சாச்சு, நாளைக்கு காய போட்டு நாளை கழிச்சு திங்கக்கிழமை உங்களுக்கு அனுப்பி விட்டுறலாம். கருவாடு வந்து நாளைக்கு எங்கள் ஊரில் லோக்கல் ஹாலிடே, அதனால இந்த ஆஃபீஸும் கிடையாது, கொரியர் ஆஃபீஸும் இருக்காது. ஆமாம். அதுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு வியாழக்கிழமை 13ஆம் தேதி, நாளைக்கு 14ஆம் தேதி. தேதி சொல்லணும். வீடியோவில் நிறைய பேர் பழைய வீடியோ பார்த்துட்டு கூட கருவாடு மாதம் சொல்லலை, தேதி சொல்லி. ஆகஸ்ட் 13 இன்னைக்கு, நாளைக்கு 14 எங்களுக்கு லோக்கல் ஹாலிடே, அதனால் 15, 16, 17 தான் கொரியர். 15 லீவ் தான், சனி ஞாயிறு ஆயிடுது. ஊறுகாய் கொரியர் போகும். நிறைய பேர் ஊறுகாய் வீடியோ பார்த்துட்டு போட்டாங்க தெரியுமில, ஆர்டர் தானே. ஆமா, இப்போ ஊறுகாய் அவங்களுக்கு கொடுக்க இப்போ அடுத்த ஸ்டாக் இன்னைக்கு முடிஞ்சிரும் நினைக்கிறேன். நேற்று பாதி போயிட்டு இன்னைக்கு முடிஞ்சிரும் நினைக்கிறேன். நிறைய பேர் போட்டு சாப்பிட்றத பற்றி எச்சு ஊறிட்டான். அப்படியா, நல்லதுதான். எங்கள் ஊறுகாயில் இறால் வந்து நாங்கள் அரைச்சி போட்டிருப்போம், எங்கள்கிட்ட பீஸா கிடக்காது. ஆமாம், அதில் சூறையில் வந்து இந்த பொடி பண்ணுவோம், மாசி பொடி, அதே மாதிரி அந்த மாதிரி அப்படி தான் பண்ணியிருப்போம். சூறை மீன்லேயும் உங்கள் பீஸா கிடந்தா அந்த கிரேவி டைப் வராதுன்னு. கிரேவி டைப் வராது, அது இல்லாமல் சீக்கிரம் கெட்டு போயிடும் முழு இறாலாக இருந்துச்சுட்டா. அதுக்காக தான் அந்த பீஸ் போடுறது கிடையாது. அது போக எங்கள் இதில் வந்து எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சீக்கிரம் கெட்டு போகாது, அந்த ருசி உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கரண்டியில் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கையோ தண்ணியோடையோ உள்ள போட்டுறாதீங்க, கெட்டு போயிடும். அதனால பார்த்து ஊறுகாய் யூஸ் பண்ணுங்க. ஆனால் டேஸ்ட்டு தரமாக இருக்கும். தக்காளி சோறு கிடையாது, இறால் சோறு சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டுக்கு ஒரு பஞ்சமும் இருக்காதுங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்து நீங்களே சொல்லுவீங்க. ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. ஊறுகாய் கருவாடு வாங்குறவங்க நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்கிங்க, அதை நாங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கிறோம், பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. அதேமாரி ஊறுகாய்க்கும் ஃபீட்பேக் கொடுங்க, அதை நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கிறோம், எல்லோரும் பார்க்கணும், மறுபடியும் ஆர்டர் போடணும்னு. மஞ்சப்பொடி கொஞ்சோல, உப்பு போட வேண்டாம், அதில் உப்பு இருக்கும், நல்லா வத்தப்பொடி மட்டும் உரப்புக்கு நல்லா போதுமா? கப்பு ஒன்று பிடிக்கும் இதில். மீன் அது மீனுக்கு தடவுற மாதிரி தடவுற மசாலா. செவ்வாழை மீன் இப்படி தானே இருக்கும். காயிலனாலும் இந்த மீன் இப்படியே தான் இருக்குது சைஸு. அவ்வளோதான். பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக சமைச்சு சாப்பிட்றலாங்க. ஆமாம், ருசியாக சாப்பிடலாம். அவ்வளோதானே, முடிஞ்சிச்சு. அடுப்பு பற்ற வைக்கிறோம், எண்ணெயை சூடு பண்ணுறோம், பொரிக்கிறோம்,
கஞ்சி ஊற்றுற நேரத்தில் இது வந்துடும். ரைட். வாங்க மீன் ரெடி. போடுங்க. காலையில் எங்கள் வீட்டுக்காருக்கு எப்பவும் ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எது சொல்லட்டுமா? பழைய கஞ்சி தான். இந்த உப்புமா தான். உப்புமா எனக்கு பிடிக்காது. சாப்பிட்றது எனக்கு உப்புமா மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. உப்புமா இந்த மக்கள் சேமியா பிடிக்கும். முக்கால்வாசி பேருக்கு உப்புமா பிடிக்காது தெரியுமா? அப்போ ஏன் போய் வீட்டில் வைக்கிங்க? நான் வைக்கல. சரி நீ வைக்கல. சரி புளிக்குழம்பும் பிடிக்காது. புளிக்குழம்பும் உனக்கு பிடிக்காதுல்ல? அதுக்காக வீட்டில் வைக்கல. அப்போ அதுக்கு மட்டும் ஏன் வாய் வருது? அது சாப்பிடலாம். அதுக்காக தினமும் மீன் குழம்பு வைக்க முடியும், தினமும் கறி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இப்போ அது வச்சா தான் நல்லா இருக்கும். குடும்பத்தில் 5 நாளைக்கு 5 குழம்பு வைக்கணும், அதுதான் ரூல்ஸ். பாடி கிடையாது. இது வாரத்தில் 5 நாள் மீன் குழம்பு வச்சு ஒரு 2 நாள் வேற குழம்பு வச்சிங்கன்னா சரிங்களா? அப்படிலாம் கிடையாது. சைடிஷாக நீங்களே உங்களுக்கு வேணா ஒரு கருவாடு ஒரு மீனை பொரிச்சிட்டு தின்ட்டு போங்க. நாங்களாம் பொரிச்சு தர முடியாது. தாடி கேட்கல, கடை நம்ம கேட்கல. வேண்டாம். நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் இன்னும் அடுத்த இந்த இதெல்லாம் எக்ஸ்போலாம் போடுவாங்களே, அதுலலாம் போகலாம்ல. அதுலலாம் போட்டுரும். நம்மளுக்கு மிஷின் வரட்டும். ஜிம்கானா ரொம்ப இது கேட்பாங்கல்ல. எக்ஸ்போலாம் போடும்போது வந்து நம்ம கருவாடு ஊறுகாய் எல்லாத்தையும் அங்கே போய் வைப்போம். ஓகே, புதுசாக கொண்டு போவோம். நீங்கள் தான் சேல்ஸில் நிற்பீங்க. வேற யார் நிற்பா? அண்ணாண்டு கேட்கா பேக் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போயிடணும். குறிப்பிட்ட ஸ்டாக் எடுத்து கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறோம். ஆனால் என்ன சொல்ல, எனக்கு நான் யோசித்தேன் நேற்று நம்மளும் வெளியில் போகலாம்ல. ஆனால் வெளில இங்கேருந்து பேக் பண்ணி கொண்டு போகிறோம்ல. ஆமாம், அது வந்து நம்ம இங்கே கொரியர் போடுறத விட்டுட்டு தான் அங்கே கொண்டு போடணும். 2 ஒன்று தான் தருதா. ஆனால் இது வேலைப்பாடு. நம்ம கொண்டு போய் அங்கே போய் கொடுக்கணும். அதுக்கு அதை கொரியர் வாங்கணும், கொரியர் போட்டுடலாம். 3 இடத்துல வியாபாரம் நடக்கிற மாதிரி அளவுக்கு கருவாடு நிறைய வரணும். கருவாடு ரொம்ப எடுத்துக்கும் கொஞ்சம் பயமா இருக்குல்ல. பழைய திடீர்னு 2-3 நாள் ஸ்டாக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கஸ்டமருக்குலாம் பழைய கருவாடு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல். பழைய கருவாடுலாம் இந்த இதுலலாம் ஒரு முன்னால ஒரு 2-3 பீஸ் மட்டும் இருந்துச்சு. அது அப்படியே கிடக்கா. போடுங்க வாங்க. வாசம் சூப்பரா இருக்கு சாவால. ஆமாங்க. அட்டியை பாருங்க என்னமா தெரிக்காண்டு தலைவன். பின்னாடி இருக்கிற செவரோட கைவனை ஃபுல்லா அவங்க இங்கதான், இவனுக்கு தான், வேற எவனுக்கு கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் வேலை தொடச்சி கொடுத்துருவாங்க. எனக்கு எந்த வேலையுமே இருக்காது. நான் துடைக்க மாட்டேன்னா அதை அது குத்தி காமிக்கலாம். வீடு துடைக்கணும் நாளைக்கு கடைசி ஆடி, அதனாலயா கரெக்டாண்டாமாவ கொஞ்சம் வேகட்டும். ஆமா அப்பா என்னமா முக்கில் இருந்து இப்படி இருக்கான் பார்த்தீங்களா? தரமாக இருக்கானா? ருசியும் பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். கஞ்சிக்கு வேற மாதிரி இருக்கும். கஞ்சிக்கு இதை வறுத்து இந்த வயக்காட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க கொண்டு போனால் சம்முன்னு இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இந்த இதுதான் அதுக்கு. நான் ஊற்றிட்டேன் கஞ்சி. கருவாட்டு குழம்பு இருக்குது, பழைய கருவாட்டு குழம்பு பாருங்க. ஆமாங்க, நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு, கோவணத்தில் கருவாட்டு குழம்பு, சாலை கருவாடு இருக்குது, சாவாலை கருவாடு இருக்குது, பழைய கஞ்சி, தயிர் தலைவை. இன்னைக்கு கருவாட்டு விருந்தா? ஆமாம், இன்னைக்கு உள்ள கருவாட்டு விருந்துன்னு சொல்லிடலாண்ணே. போட்டு போதுமா? போதும். தயிர் இருக்கான்னு பார்ப்போம். என்ன இன்னைக்கு எங்கள் வீட்டில் கருவாட்டு விருந்துங்க. என்னென்ன கருவாடு இருக்குது அப்படின்னு காமிக்க பாருங்களேன். சாலை மீன் கருவாடு இருக்குல்ல, அதை சுட்டு வச்சுருக்கோம். சாவாழை மீன் இருக்குல்ல, அதோட கருவாடை பொரிச்சு வச்சுருக்கோம். நேற்று வச்ச கோவானி கருவாட்டு குழம்புங்க, சுண்டை வச்சு வச்சுருக்கு, சுண்டை காய்ச்சி வச்சுருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சி, ஒரு வெங்காய வடை. எவ்வளோ கருவாடு கஞ்சியில் நல்ல தயிரை ஊற்றி வச்சுருக்கோம்மா, சூப்பராக இருக்குங்க. பழைய குழம்புல பழைய கருவாட்டு குழம்பு. மயார் பக்கத்துலேயே வர்றேன், மூஞ்சி பார்க்க கொடூரமாக இருக்குங்க. வெங்காய வடை
இத்தனை கூட்டு இருந்து நீ வடையை கேட்க பத்தியா? இருந்தாலும் ஆசை யாரை தான் விட்டுருக்கு. அடுத்து பெரிய பீஸ் எடுங்க. இந்த பீஸே போதும். இங்கிட்டு போய் வடையை இது பாருங்க, உடைக்கும் போது பாருங்களேன் எப்படி வரணும் பார்த்தீங்களா? முள்ளு. இது பீஸ். சாலக்கருவாடை நான் இந்த சாவல் மீன் இருக்குல்ல, இது வந்து நான் மீனாக சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி தாங்க கருவாடு திங்க. டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க, செம்மையாக இருக்குண்ணா. நிறைய பேர் இதுதான் வறுக்க வேணும்னு வாங்குவாங்க. அடி முள்ளு உரியே தின்றுலாமா? அது ஒரு சூப்பராக இருக்குது. அதனால தான் இது அவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னப்ப. நான் மீனாகவே வந்து தின்ட்டே இருந்தோமா, இன்றைக்கி தான் இப்படி வச்சு சாப்பிட்றேன். ஒரு ரூபாய் கைச்சிக்கு ஒரு துண்டு காலி பண்ணி முடிச்சிட்டாங்க. நல்ல ருசியாக இருந்தா. செம்மையாக இருக்கு. அடுத்து அடுத்து தலைவன் சாலை மீன் கருவாடு. சாலை மீன்டே வருது பாரு. சாலக்கருவாடு சுட்டாலே தோல் தனியாக வந்து அடி பாட்டா கலந்து அவ்வளோதாங்க. அது கையை கழுவ தண்ணியே வருது. தண்ணி இல்லைண்டா இப்படியே நாங்களும் கடற்கரையில் வச்சு இப்படியே தான் எடுத்து முக்கி தான் சாப்பிடுவோம். உங்களுக்காக இது உங்களுக்காக இல்லைண்டா நீங்கள் ஏதாச்சும் நினைப்பீங்க. இருங்க ஒரு வாய்க்குள்ள வச்சுக்கிறேன். கஞ்ச பீஸ் இருக்குங்களா? நல்ல உப்பு, சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நான் கடற்கரையில் வச்சு திம்பங்க. கருவாடை எடுத்துகிட்டு தீயில் போட்டு நல்லா வாட்டி எடுத்து சூப்பராக இருக்கும். சந்தான படத்தில் சொன்ன மாதிரி தான் இருக்குது. வந்தா மொத்தமாக வந்துடுறாங்க, வரலாண்டா எவனும் வர மாட்டாங்க. அப்படி இருக்குது நிலமை எனக்கு. வெறும் 3-4 பேர் இருக்காங்க, படுத்து கிடக்காங்க. எவனை திங்கிறது இல்லை. இதுல இவ்வளவு பேர் போட்டி எதை ஃபர்ஸ்ட் மார்க் கொடுப்பீங்க? கருவாடுனாலே மார்க் தானா? எல்லாமே மார்க் தான். அது தூத்துக்குடி மீன் கருவாடு. இதில் என்ன ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கு? எல்லாமே ஃபர்ஸ்ட் தான். ஃபர்ஸ்டோட எல்லாமே பெஸ்ட்டு தான். இது வச்சா இன்னும் நாளுக்கு இன்னும் தஞ்சி குடிக்க மாட்டேன். ஏதாவது டாக்டர் வேறு உடம்பு குறைக்க சொன்னார். ஐயோ அது வேறு இருக்குது. அதே இந்த கருவாடு வேணுன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியுதா கீழே, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போதைக்கு இது ஸ்டாக் இருக்குது, வாங்கிக்கோங்க. இருக்கிற ஸ்டாக்கில் வாங்கிக்கோங்க. காம்போ ஆஃபருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை போட்டு விட்ருவோம் எல்லாத்துக்கும். பல ஆர்டர் ரொம்ப பேர் போட்டிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு கருவாடு எடுத்து ஊற வச்சாச்சு. நாளைக்கு காயப்பட்டு திங்கக்கிழமை உங்களுக்கு அனுப்பி விட்ருவோங்க. கருவாடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். எங்கள்கிட்ட கருவாடு வர்றது கொஞ்சம் பொறுமையாக வாங்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட கருவாடு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் மட்டும் அவசரப்படாமல் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஆமாம், பயப்படலாம் வேண்டாம், கண்டிப்பாக உங்களுக்கு கருவாடு கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா கூட நாங்கள் உங்களுக்கு பணத்தை தந்துடுவோம். அதில் எங்கள்கிட்ட நீங்கள் எந்த பயம் இல்லாமல் தைரியமாக வாங்கி சாப்பிட்லாங்க. நல்லா செமிச்சிட்டு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.